தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கருடன் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை துரை செந்தில்குமார் இயக்கி உன்னிமுகம், சசிகுமார், சூரி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சசிகுமாரும் உன்னிமுகந்தும் சின்ன வயசுல இருந்து நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. இவங்க ஆதரவற்ற சூரிக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. இதனால தன்னுடைய முதலாளியான உன்னிமுகந்துக்கு விசுவாசமான வேலைக்காரனா இருக்காரு சூரி. அதே நேரத்துல சசிகுமார் குடும்பத்துல ஒருத்தராகவும் உறவு பாராட்டுறாரு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உன்னிமுகம் தன்னுடைய நெருங்கிய நண்பரான சசிகுமாருக்கு ஒரு கட்டத்துல துரோகம் பண்ண முயற்சி பண்றாரு. அந்த சமயத்துல சூரி விசுவாசத்துக்காக தன்னுடைய முதலாளி பக்கம் நிக்கிறாரா, இல்ல தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு பாசம் காட்டி அன்பு காட்டின நியாயத்தின் பக்கம் இருக்கிற சசிகுமார் பக்கம் நிக்கிறாரா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, படத்துல சொக்கன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு சூரி. குறிப்பா ரொம்ப வெள்ளந்தியா அப்பாவித்தனமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலமா அனைவருடைய மனசுலயும் நின்றுனார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல முதல் பாதியில சசிகுமார், உன்னிமுகம் இவங்களை வச்சு கொண்டு போயிருப்பாங்க. ரெண்டாம் பாதி முழுக்க தன்னுடைய தோல் மேல சுமந்து போயிருப்பாரு இந்த படத்தை. அவ்வளவு யதார்த்தமான சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. குறிப்பா உன்னிமுகந்தும் சசிகுமாரும் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. முதல் பாதியில இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பின் முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பாங்க. இரண்டாம் பாதியில இவங்க ரெண்டு பேரும் இடையே நடக்கக்கூடிய துரோகத்தை பத்தி ரொம்ப பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லியிருப்பாங்க. குறிப்பா இந்த படத்துடைய இன்டர்வல், கிளைமேக்ஸ் காட்சி, இதுல வந்து திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன எதிர்பார்க்கக்கூடிய திரைக்கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, அவருடைய பாடல்கள் எதுவுமே மனசுல வைக்கிற மாதிரியே இருக்காது, பட் பின்னணி இசை ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, கேமராமேன் ரொம்ப யதார்த்தமா இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. அது ரொம்ப கலர்ஃபுல்லாவும் கொண்டு போயிருக்காரு. அதை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய இயக்குனர் துரை செந்தில்குமார், மண், பெண், பொன் இது மூணுத்தையும் வச்சு மனிதர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டி, பொறாமையை வச்சு விசுவாசம், துரோகம் இதை இணைச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் படமா கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. இந்த படத்தை ஒரு முறை பார்த்து தாராளமா நீங்க ரசிக்கலாம். அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.